நம்ம போதுமோன்னு இருந்துட்டு, இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ போதுமோனோட தலையில வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் இப்போ நம்ம விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு? விஜய் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மல்லிய பத்தி தான் சொல்றாங்க. "மல்லிய மட்டும் நீ விட்டுறாத விஜய். நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நேரா கிளம்பி வந்துட்டு இருக்கேன். மல்லி எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்றத நான் இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். மல்லிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் அத நீ தப்பாவே நினைச்சிராத. அந்த வீட்ல இருக்கிற ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு மல்லிய விரட்டுறதுக்காக நெறைய வேலைகள செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வர்ற வரைக்கும் மல்லி அங்கேயே இருக்கணும் அப்டின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னபூர்ணி ஏற்பாடு பண்ண மாதிரி இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் அன்னைக்கு நடந்தே ஆவணும் அப்டின்ற மாரியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் டிஸ்சார்ஜ் ஆவல. அதுக்கப்புறம் தான் கிளம்பி நம்ம போதுமோன்னு வந்துட்டு இங்க வந்து மாஸ் காட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷனுக்கு அடுத்தடுத்த ஏற்பாடுகள வந்து பண்ண சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கர கோவப்பட்டு நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே ஓகே தான். இப்போ போதுமோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமோனோட உயிர காப்பாத்துனதே நம்ம மல்லி தான். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போதுமோன் வந்துட்டு மல்லிய பத்தியும், அன்னபூர்ணிய பத்தியும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு, மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தி போதுமோன் வந்து சொல்றத கண்டிப்பா கேட்பாருன்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நடக்கணும். மத்தது எல்லாத்தையுமே நாங்க வந்து பேசிக்கிறோம் விஜய் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்போ அடுத்ததா போதுமோன்னு இங்க கிளம்பி வரப்போறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இப்போ தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் என் சித்தி சொன்னனால மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லிகிட்டயும், அன்னபூர்ணிகிட்டயும் சொல்லி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவங்க 2 பேரையும் அந்த ஏற்பாடு வந்து பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா, இப்போ அவங்க அதாவது அவங்க அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா? அவங்க சவால் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாரி. அதே மாதிரி அன்னபூர்ணியும் சவால் விட்டுருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.